மோகன் ராதிகாவோட லைஃப்ல இருந்த அவுட், இவன் இன். எனக்கு தெரியும், இன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் அத மறக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மறந்துதானே ஆகணும் மோனையா. உங்களுக்காக, எனக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக. நீங்க தைரியத்தை வர வச்சுக்கணும் மோனையா. மோனையா, நம்ம உடம்புல எந்த கரையும் இல்ல, நம்ம மனசுலயும் எந்த கரையும் இல்ல. இவன் ஒரு கரை மாதிரி. அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு. மோகனையா வாழ்க்கை முழுக்க வெறும் வினைய மட்டுமே விதைச்சவன். கடைசியில வினைய தான் அறுப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் மோனையா, இவனை நாம எதுவுமே பண்ணல. அது எல்லாமே கடவுள் கிருஷ்ணரோட விருப்பம். நான் ஒத்துக்கிறேன், இது ரொம்ப கடினமான காலகட்டம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா மோனையா, எல்லாம் சரியாயிடும். ராதா மோகன் சேர்ந்திருந்தா கண்டிப்பா ஹிட் ஆகும். என்னாச்சு மோனையா?
ராதா, உன்னோட தாலி எங்க? கழுத்துல. கழுத்துல தானே இருந்துச்சு, எங்க போச்சு? மோனையா, நம்ம இவனை துரத்திட்டு போனோம்ல, அப்ப கீழே விழுந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ராதிகா சொன்ன கேளு, தள்ளிப்போ. ராதிகா சொன்ன கேளு, தள்ளிப்போ. மோனையா, எனக்கு என்னமோ அப்போ இவன் என்ன தள்ளி விட்டால, அப்போ அந்த பில்டிங்ல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, நான் எப்படி இந்த அளவுக்கு அலட்சியமா இருந்தேன்? என் கழுத்துல இருந்து தாலி கழண்டு விழுந்திருக்கு, அது கூட எனக்கு தெரியல. மோனையா, இப்பவே நம்ம அந்த பில்டிங்க்கு போய் ஆகணும். அந்த பில்டிங்ல வேற யாருக்காவது இந்த தாலி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம அங்க இருந்தது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க உடனே போலாம் மோனையா. ராதா, நீ என்ன பேசுற? ஒருவேளை நாம தாலி எடுக்கிறதுக்காக அங்க போகும்போது யாராவது நம்மள பாத்துட்டா? மோனையா, தாலி வேற யார் கையிலாவது கிடைச்சதுன்னா நம்ம மாட்டிப்போல. எப்படி பார்த்தாலும் நம்ம மாட்டிப்போம். ஐயோ மோனையா, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அது என்னோட தாலி, எனக்கு சொந்தமானது. என் காதலோட அடையாளம், என் துளசி அக்காவோட அடையாளம் அது. நாம இப்பவே போய் அங்க அந்த தாலி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. இல்ல ராதா, ஒருவேளை யாருக்காவது அந்த தாலி கிடைச்சாலும் கூட அவங்களால இவனோட பாடி அங்க இருக்குன்னு நிரூபிக்க முடியாதுல்ல. அட கேட்டாங்கன்னா நாம சொல்லிடலாம், நாம இவனை துரத்திட்டு போகும்போது உன் தாலி கீழே விழுந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் யாரோ அதை திருடிட்டாங்கன்னு சொல்லலாம். இவன் அங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிக்க எந்த ஒரு வழியும் இல்ல. அந்த இடத்துல என்னாச்சு மோனையா? இவனோட போன் அவன் கிட்டே தான் இருக்கு. போலீஸ் ஈஸியா நெட்வொர்க்கை ட்ரேஸ் பண்ணி இவனை ரீச் பண்ணிடுவாங்க. கடவுளே, ஸ்ரீகாந்த். எஸ் சார். நம்பர் ட்ரேஸ் ஆச்சா? யாருது சார்? ஸ்ரீகாந்த், நம்ம எவனை தேடி போய்கிட்டு இருக்கோம். அப்ப அவன் நம்பரை தானே ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஆமாம் சார். பண்ணியா இல்லையா? சார் 2 நாள் முன்னாடியே பண்ணேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியா ஸ்ரீகாந்த்? 2 நாளைக்கு முன்னாடி இவன் தலைமறைவாகிட்டான். அப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான். இப்போ வெளியே வந்திருக்கான், ஸோ ஃபோனை ஆன் பண்ணியிருப்பான். இது ரொம்ப சிம்பிள் தானே? ஆமாம் சார். மறுபடியும் செக் பண்ணு. எஸ் சார். ஹலோ, இவனோட ஃபோனை ட்ரேஸ் பண்ண சொன்னல, ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லு. என்ன சார்? இவனோட ஃபோன் 5 நிமிஷத்துக்கு ஆன் ஆச்சான், மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான். எந்த இடத்துல சார்? அந்த மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல. அங்க வண்டியை திருப்பு, ஃபாஸ்ட். எனக்கு என்னவோ ராதாவும் மோகனும் சொல்ற கதைக்கு இங்க க்ளூ கிடைக்கும் போல இருக்கு. பாத்தியா? அம்மா அவ்வளவு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு எங்க போறாங்க? அததான் மீரா நாம கண்டுபிடிக்கணும். நாம என்ன பண்ண போய்கிட்டு இருக்கோம் ராதா? இவனோட பாடியை தோண்டி வெளியே எடுக்க போறோம். அவனை பேக்ல போட்டு ஷிஃப்ட் பண்ண போறோம். நாம எதுக்கு அப்படி பண்ணணும்? நாம நார்மல் ஆளுங்க, கிரிமினல்ஸ் இல்லையே. எனக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. ஆனா நம்ம இத பண்ணிதான் ஆகணும். நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது. சிங்கத்தோட வாயில தலையை கொடுத்தாச்சு. இப்ப பார்த்து பக்குவமா தான் வெளியே எடுத்தாகணும். தப்பி தவறி இவன் கிட்ட போன் இருந்துச்சுன்னா, எஸ்பி விக்ரம் அந்த போனை ட்ராக் பண்ணிட்டாருன்னா, அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அவங்க லொகேஷனை ட்ராக் பண்ணி கரெக்டா வந்துருவாங்க.
அந்த அந்த பாடி அங்க கிடைக்க கூடாது. அந்த பாடி கிடைச்சதுன்னா அப்புறம் நம்ம தப்பிக்கிறது கஷ்டமாயிடும் மோனையா. அதனால அங்கிருந்து பாடி எடுத்தாகணும். ஒருவேளை இவனோட பாடியோ இல்ல இவனோ கிடைக்கலனா கொலைக்கான இன்வெஸ்டிகேஷனே நடக்காது. நாமளும் தப்பிச்சிருவோம். நம்ம கிட்ட இப்ப வேற வழியே கிடையாது மோனையா. ஆனா ராதா, பாடி எடுத்து நாம என்ன பண்றது? எங்க ஒளிச்சு வைக்கிறது? தெரியல. ஆனா இப்ப அந்த இடத்துல இருந்து பாடி எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். ராதா, இல்ல ராதா, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம பெரிய பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்பா வண்டி எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுற? எல்லாம் டைமிங்கோட விளையாட்டு, சீக்கிரமாக போகணும். ஏற்கனவே அந்த யுகனால தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏற்கனவே பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போறேன். தொல்லை பண்றா. இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ நல்லது நமக்கு. வண்டியை ஸ்பீடாக ஓட்டு. மோனையா, பில்டிங் அங்க இருக்க, வண்டி எதுக்கு இங்க நிறுத்துனீங்க? ஏன்னா பில்டிங்க்கு பக்கத்துல யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா அப்ப மாட்டிப்போம்ல. ஆ, சரி வா போலாம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ராதா, இங்க எங்கேயுமே தெரியல. நாம மாடிக்கு போய் தேடலாம்னு நினைக்கிறேன். அங்க மேல விழுந்திருக்கலாம். இருக்கலாம். வா. எங்க போய் விழுந்துச்சு? மோனையா, ராதா, நான் சொல்றத கேளு. மோனையா, தாலி எங்கேயுமே இல்ல. ராதா, நான் சொல்றத கேளு. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவுலாம் நேரம் இல்ல. முதல்ல அந்த பாடி அங்கிருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தாலியை தேடி ஆகணும். மோனையா, நீ என் கூட வா ராதா. ஸ்ரீகாந்த், இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? சார் இதோ சார் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். என்னோட தாலி கிடைச்சிருச்சு. இவன் மேல என்ன தள்ளி விட்டால, அப்ப இவன் கையில மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ராதிகா சொன்னா கேளு, போயிடு. ராதிகா தள்ளி போ.
ராதா நீ தள்ளு, நான் எடுக்கிறேன். இல்ல மோனையா, நானே இதை எடுத்துக்கிறேன். இது என்னோட திருமங்கல்யம். ராதா என்னைக்குமே இவனுக்கு சொந்தமாக முடியாது. இவன் உயிரோட இருந்த போதும் சரி, இவன் இறந்ததுக்கு அப்புறமும் சரி. கடவுளே கிருஷ்ணா போற்றி. போன் 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 கிடைச்சிருச்சு. மோனையா, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். யாராவது இங்க வந்து நம்மள பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம். மோனையா இருங்க, உங்களால தனியா பண்ண முடியாது. நானும் உங்களுக்கு உதவி செய்றேன். பாத்துறாதா. மோனையா, போலீஸ் இங்கதான் வராங்க. அவங்க பாத்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சீக்கிரமா இவனோட பாடி எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து போயிடணும். நீ முதல்ல எழுந்துரு. ஸ்ரீகாந்த், எஸ் சார். இந்த ஏரியாவை மொத்தமா நல்லா செக் பண்ணு. எஸ் சார். அவங்க தான் இருப்பான். எல்லாரும் நல்லா தேடி பாருங்க. ஒரு நிமிஷம் மோனையா. சீக்கிரமா ஜிப் போடு. சார், இவனோட லாஸ்ட் லொகேஷன் இங்க தான் காட்டுது. ஆனா இவன் இங்க இல்ல. அவனோட மொபைலும் இங்க இல்ல. ஸ்ரீகாந்த், இவனும் கிடைப்பான், அவனோட போனும் கிடைக்கும். எஸ் சார். அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். அங்க பாத்தியா? இல்ல சார். வாங்க கூட. தூக்கு. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க. அவன் இங்கதான் இருப்பான். ஸ்ரீகாந்த், ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். சீக்கிரம் மோனையா.
ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்ன சத்தம் அது? மோனையா அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம மாட்டிப்போம். அவங்க இந்த பக்கமா வருவாங்க. சீக்கிரம் மோனையா.